அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பல நேரங்களில் புத்தகங்களை படித்து தான் நம்ம அறிவையும் ஞானத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லை. சமீபத்தில் ஒரு காணொளியை நான் பார்த்தேன். அந்த காணொளியில் ஒரு கடையில் அந்த கடையினுடைய உரிமையாளரும் அவருடைய மகளும் அமர்ந்திருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் முகமூடி போட்ட ஒரு திருடன் அந்த கடைக்கு அந்த கடை உரிமையாளரை தாக்கிவிட்டு அவரிடம் இருக்கிற அந்த பணத்தை எல்லாம் கேட்கிறான். அவன் அப்படி அந்த பணத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த உரிமையாளருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அவருடைய 3 வயது மகள் தான் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த இனிப்பை என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம, அங்கிள் உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. அந்த திருடனுக்கு ஆச்சரியம், என்னடா அவங்க அப்பாவை அடிச்சு பணத்தை திருடிட்டு இருக்கோம், இந்த குழந்தை இன்னசென்டா ஸ்வீட் வேணுமான்னு நம்ம கிட்ட கேட்குதேன்னு ஒரு நிமிஷம் தடுமாறி மனம் மாறி கொள்ளையடிச்ச காசை அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு அந்த குழந்தை அருகில அந்த இனிப்பை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையுடைய நெத்தில ஒரு முத்தத்தை பதித்து விட்டு மனநெறிவோடு மகிழ்ச்சியோடு சென்று விடுகிறான். அன்பு மிக்கவர்களே, பல நேரங்களில் நம்முடைய எளிமையான ஒரு அன்பு செயல் கூட கொடூரமான மனிதர்களை கூட மாற்றக்கூடிய மருந்தாக அமைந்து விடுகிறது. ஆகவே அன்பு ஒன்றே இந்த உலகத்தை எந்நாளும் உய்வித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு ஒன்றே நித்தியத்திற்கும் நிரந்தரமானது. ஆகவே அன்பு செய்து பழகுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம். இன்றைய மன்னா